வணக்கம் மக்களே, வெல்கம் டு another episode of OTP reaction with lawyers and the court scenes. போன எபிசோடுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது. நீங்க இந்த நடிகரோட ஃபேனா, நீங்க இந்த நடிகருக்கு ஆதரவா பேசுறீங்களா, இல்ல நீங்க இந்த கட்சிக்கு ஆதரவா பேசுறீங்களா, இல்ல உங்களுக்கு தமிழ்நாடு கோர்ட் மேல என்ன பிரச்சனை, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கண்ணா பின்னா அப்படின்னு போட்டு எங்களை வந்து திட்டிட்டு இருந்தீங்க. ஏங்க நான் சாதாரணமான எங்களுக்கு பிடிச்ச ஒரு கோட் சீன் எல்லாரும் பார்த்து ரசிச்ச ஒரு கோட் சீனை தான் நாங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் போன எபிசோட்ல பண்ண மாதிரியே இந்த எபிசோட்லயும் ஒரு பொறுப்பு திறப்பு நாங்க வந்து பண்ண போறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் டு கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஹவு த கோர்ட் ஒர்க்ஸ். அதை தாண்டி ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், எனி டெக்னீஷியன்ஸ் தட் ஆர் அசோசியேட்டட் வித் த மூவி, அவங்கள பத்தின கமெண்ட்ரி இது கிடையாது. அதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். மறுபடியும் இந்த எபிசோட் 2ல மர்வின் இருக்காரு. மர்வின் கூட இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறது அனதர் லாயர். ஐயோ ரவி என்னாச்சு அப்படின்னு கேட்காங்க. ரவி வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கு, அதனால பரவாயில்ல, ரவி இல்லைன்னா என்ன, இன்னொரு லாயர் இருக்காருல்ல, லாயர் வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது தான் விகாஸ். வணக்கம் விகாஸ். ஹலோ, ஹாய் 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 ஹாய். ஹலோ விகாஸ். நம்ம நேயர்களுக்கு சன் மியூசிக் விஜய் ஒரு சின்ன இன்ட்ரோ அபவுட் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் விகாஸ். நீங்க லாயர் தான் அப்படின்னு ஆடியன்ஸ் நம்புற மாதிரி கொடுங்க. நம்ப வைக்கிறது கஷ்டம் தான், ட்ரை பண்றேன். மை நேம் இஸ் விகாஸ். நான் வந்து 2018ல நான் லா படிச்சு முடிச்சேன். தென் ஐ வாஸ் ப்ராக்டிசிங் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஒரு 2 இயர்ஸ் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் 2 இயர்ஸ் பண்ண உடனே நான் மாஸ்டர்ஸ் பண்ணி இப்போ நான் வந்துட்டு அகாடமிக் சைடில் இருக்கேன். ஸோ கரண்ட்லி ஐம் டீச்சர். சா யூனிவர்சிட்டிங்கிற யூனிவர்சிட்டியில நான் ஒரு லா ப்ரொஃபஸர் இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன கோர்ட் சீன் பார்க்க போறோம்? அதான் இப்ப போன வாட்டி எல்லாரும் வந்து ஒரு சார் மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நம்ம சீனை எடுத்தா அந்த சீன்ல இருக்கிற ஆக்டரை எல்லாரும் பாத்துட்டாங்கன்னு. சோ அதனால வந்து ஏன் ஒரு பக்கம் மட்டும், ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிறனால நம்ம இண்டஸ்ட்ரியில அதனால வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில 2 பக்கம் இருக்கு. சோ அதனால போன பக்கம் வந்து பூவை பாத்துட்டோம். சோ இந்த பக்கம் எப்படி ஐயோ ஐயோ நான் ரொம்ப நாளா அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க தான் நம்புறது இல்ல. நீங்க தான் நான் காமெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறது இல்ல. சோ அதனால பூவை பார்த்துட்டனால இந்த பக்கம் நம்ம இன்னைக்கு யார பார்க்க போறோம் அப்படின்றது எடிட்டர் கிராபிக்ஸ்ல இங்க போடுவார். எக்ஸாக்ட்லி. வெல்கம் டு another OTP reaction. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது சிட்டிசன் படத்தோட அந்த ஐகானிக் கிளைமேக்ஸ் கோர்ட் சீன். இங்க ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு அக்யூஸ்ட கொண்டு வரும்போது இப்படி விலங்கு போட்டு கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து ஆக்சுவலா எடுத்த உடனே உடைச்சு விட்டா இல்லையா சொல்றீங்க? அப்படியா? அப்படிலாம் கிடையாதா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இந்த மாதிரி கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது அது ஆக்சுவலா கேஸ் போட்டு அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது வந்து விலங்கு போடுறது வந்து டிக்னிட்டிக்கு அகேன்ஸ்ட் ஆனது. அது வந்துட்டு ரொம்ப தேவையான இடத்துல தான் போடணும். கஸ்டடியில இது கன்ஃபார்மே ஆனாலும் போட கூடாதா? அப்புறம் கன்ஃபார்ம் ஆனா அப்புறம் என்னது, கேஸ் முடிஞ்சிருச்சே. இல்லையா, ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா, கன்ஃபார்ம் ஆகி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாருன்னா இல்ல இது ட்ரையல் தான். அப்ப கூட போடக்கூடாது. நீங்க வந்து நீங்க அரெஸ்ட் பண்றபோது கூட நீங்க வந்துட்டு ஹேண்ட் கஃப் பண்றதே வந்துட்டு நீங்க எப்பவுமே பண்ண முடியாது. அதுக்குன்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா அரெஸ்ட் பண்றபோது, இது நான் புக்ல இருக்கிற லாவை சொல்றேன். புக்ல இருக்கிற லா வந்து அரெஸ்ட் பண்றபோது தொடக்கூட கூடாது. ஆக்சுவலா லைக் அது வந்து யூ கேன் ஹேவ் பிசிக்கல் கான்டாக்ட் ஒன்லி இஃப் தி அக்யூஸ்ட் இஸ் ரெசிஸ்டிங் அரெஸ்ட். அண்ட் அவர் ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கு அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணுமோ அவ்வளவுதான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் டேக் ஹிம். பட் கஃபிங்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சினாரியோல தான் பண்ண முடியும். டெஃபினெட்லி நீங்க வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கஃபோட எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா நம்ம சினிமால தான் அந்த இது பாத்துருக்கோம். போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்னு ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும்? அந்த விலங்க காட்டி இன்னைக்கு நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். எஸ்பெஷலி ட்ரையலுக்கு கூட்டிட்டு வரும்போது கஃபோட எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேஸ்னா தான் கூட்டிட்டு வரணும். ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் அலோ பண்ணுவாங்க. யூசுவலா இது வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்த மிஸ்டேக் இங்க, இது வந்து
இன்னும் 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 ஒரு நிமிஷம் அது இல்லையா 10 செகண்ட் கூட தாண்டலையே, அதுக்குள்ள 2 எரர் கண்டுபிடிச்சு விட்டானே. சொல்லு இல்ல சொல்லு இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. ஓகே. ட்ரையல் கோர்ட் வந்து இந்த செஷன்ஸ் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அந்த மாதிரி இருக்கும். அந்த கோர்ட்ல வந்து யூஸ்வலா கேஸ் கேட்கறது ஒரே ஒரு ஜட்ஜ் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. இங்க ஏன் 2 ஜட்ஜஸ் உட்காடுறாங்கன்னு தெரியல. 2 ஜட்ஜஸ் இந்த மாதிரி உட்காருது. ஹைகோர்ட்ல அப்பீல் போகும்போது அந்த மாதிரி வேணா 2 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கலாம். ஆனா யூஸ்வலா அகைன் செஷன்ஸ் கோர்ட் அது கீழே லைக் ஆல் சபார்டினேட் கோர்ட்ஸ்ல 1 ஜட்ஜ் தான் கேட்பார் கேஸ். கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆக்சுவலா இந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடி எல்லாம் நிறைய நடக்கணும். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அது நிறைய இருக்கும். அது வந்து பரவாயில்ல, அது படத்துல அது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சினிமேட்டிக் லிபர்ட்டி அவ்வளவு எல்லாம் காட்டினாங்கன்னா அப்ப நீங்க கோர்ட் வர சீனே 2.5 மணி நேரம் எடுக்கணும். So, அதனால வந்து இருக்கிற 20 நிமிஷம் கிளைமேக்ஸ்ல என்னவோ அதான் எடுக்க முடியும். எதுக்காக சத்தியம் வாங்குறீங்க? நீ ரெஃப்யூஸ் பண்ணலாமா சத்தியம் பண்றதுக்கு? என்னால பண்ண முடியாது அப்படின்னா? இல்ல, நீங்க வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் பேர்ல சத்தியம் எடுக்க வேணாம். அது வந்து மனசாட்சிங்கிற பேர்ல, கான்ஸ்டிடியூஷன் மேல அந்த மாதிரி ஏதாச்சும் சத்தியம் எடுத்துக்கலாம். எடுக்கலாம். ஆனா பண்ணணும். பண்ணணும். அது வந்துட்டு இட்ஸ் பிராக்டிஸ்னு சொல்றதோட நீங்க வந்து இப்ப கோர்ட்ல வந்து லாயரோ கோர்ட்ல அது கோர்ட் கேட்கிற கேள்விக்கு நீங்க பொய் சொன்னீங்கன்னா அது ஒரு கிரைம். லைக் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஒரு பர்ஜுரி அப்படின்னுவாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய தப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெல்லிங் த ட்ரூத், அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பாலிக்கான அதனாலதான் விஷயம். My lords, he is insulting the entire legal system. My lord, நம்ம நாட்டுல பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேர்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் பதவியை ஏத்துக்கிறாங்க. அப்படி சத்தியம் பண்ணவங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா? இல்ல. சத்தியத்துக்கு மதிப்பு இல்லாத இந்த நாட்டுல கூண்ல நிக்கிறவங்க கிட்ட சத்தியம் வாங்குறீங்களே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். அப்போ சத்தியமே வாங்க கூடாதுங்கிறீங்களா? இந்த மாதிரி ஏதாவது அவுட் ஆஃப் கான்வர்சேஷன்லாம் போச்சுன்னா சம்டைம்ஸ் இவங்க சொல்லுவாங்களாயா ஜட்ஜ் திருப்பி நம்ம கேஸுக்கு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? ஏன்னா இப்படியே தாண்டி தாண்டி இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல எவ்வளவு பதக்கம் வாங்கியிருக்கு தெரியுமா? போன வாட்டி நேஷனல் கேம்ஸ் தம்பி தம்பி இங்கப்பா இங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லுவாங்களா? மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். இல்ல, கண்டிப்பா சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் பேசவே விட மாட்டாங்க அவரை. முதல்ல மிஸ்டர் சிட்டிசன், கோர்ட்டுக்குன்னு இருக்கிற முறைகளையும் மரபுகளையும் மாத்த முடியாதுன்னு சட்டம் படிச்ச உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மை லார்ட். மரபுகளை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மனிதர்களை மாத்த முடியும். இந்த மாதிரிலாம் பேசினா வந்து ரொம்ப தேவையில்லாம பேசுறீங்க, கேஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வச்சிருவாரு ஜட்ஜி. வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல நடக்கிற பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. இவர் எவ்வளவு பேரை கொண்டு இருக்காரு, அது பண்ணிருக்காரு, இது பண்ணிருக்காருன்னு வந்துட்டு அவ்வளவு பெரிய லைக் அக்யூசேஷன் இருக்கும்போது இவர் பாட்டுக்கு ரேண்டமா வந்து நான் இப்ப இந்த டைம் வேஸ்ட் பண்றியே. ஆமா, கொஞ்சம் கதைனா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னுவாங்களா அந்த மாதிரியா? கண்டெம்ப்ட். இவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம பேசு, பாயிண்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் கேட்காம பண்ணிட்டே இருந்தா அது வேணா கண்டெம்ப்டா இருக்கும். இதுதான் ஓகே. வந்து என்ன ஜட்ஜு கொஞ்சம் இரிட்டேட் ஆவாரு. சைடு வந்து ஜட்ஜ்மெண்ட் வர சான்ஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். மிஸ் கிட்ட கிரேஸ் மார்க் போயிட்டு நிறைய பேசினா அவங்களே போடலான்னு இருந்தவங்களே வேணான்றாங்கல்ல. ஓ நீ இவ்வளோ சரி மேம் இதுக்கு ஏன் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு 4 மார்க் வரல. ஏன்டா நானே உனக்கு 3 போட்டு பாஸ் பண்ணலாம்னு நினைச்சா நீ 5 கேக்குற, ஓடி போ, உனக்கு 2 அதிக 1 அந்த சினாரியோ ஆயிடுன்றாங்க. மிஸ்டர் சிட்டிசன், நீங்க அறிவானந்தமா, ஆண்டோனியா, அப்துல்லாவா? ஐ மீன் நீங்க ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லிமா? இந்த மாதிரிலாம் கேள்வி வந்து கேட்க முடியாது. இது கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி. அவர் ஏன் இந்த ரிலிஜனை கேட்கறாருன்னு தெரியல. பட் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது டெஃபினட்டா அப்ஜெக்ட் பண்ணணும். நோ, ஆனா படத்துடைய கான்டெக்ஸ்ட் படி ரிலிஜியனே இருக்கிற மாதிரி அவர் ஏமாத்துவார். 3 ரிலிஜியன் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு 3 ரோல் போயிட்டு he will I think kill somebody நினைக்கிறேன். ஆமா அந்த அபிஷியல்ஸ் அவங்கள எல்லாம் கொலை பண்றாங்க. ஆமா, கொலை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வேற வேற ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நீ அறிவானந்தமா அப்துல்லாவா எல்லாமே வந்து இட் இஸ் ஃபேக் ஐடென்டிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல, பட் அப்படி கேட்கறதுக்கு கூட அவசியம் இல்லையே. இப்ப வந்துட்டு இவரு ஒரிஜினல் ஆளு மாட்டிட்டாரு, அதெல்லாம் அவரோட மாறு வேஷம். இப்ப வந்துட்டு நீங்க அறிவானந்தமா ஆண்டனியா அப்படின்னு கேட்கறதுல வந்து எனக்கு வந்து என்ன பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு புரியல. ஓ அப்படி. சோ நீ இப்போ வந்து if you are a defending lawyer you can say இது பாயிண்ட்லெஸ் ஆன ஒரு ஆர்குமெண்ட் அப்படி சொல்ல வர. ஆமா, இரலவெண்டா சும்மா அதை வந்து இது பண்ணுது. அண்ட் லாயர் நீங்க இப்போ ஒரு விட்னஸை கேள்வி கேட்கும் போது விட்னஸை பார்த்து கத்திட்டு அவரை டென்ஷன் படுறதுக்காக வேணுட்டே அந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியாது. அதுக்கும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன மாதிரி அப்ஜெக்ஷன் அது?
அது வந்து பேட்ஜரிங் த விட்னஸ் அப்படின்னுவாங்க. அப்படி பார்த்தா பாதி தமிழ் சினிமா கோர்ட் சீன்லாம் பேட்ஜரிங் தான். அன்னைக்கு ஏன் அங்க போனீங்க, அந்த ஹோட்டல்ல என்ன சாப்பிட்டீங்க, இதுக்கான பில்லு எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். According to the prosecution, Mr. Johnson, you say it's poison. சிட்டிசன், ஜாதி மத மொழி இன வேறுபாடு இல்லாத ஒரு இந்திய குடிமகன். சாதாரண குடிமகன் அல்ல, சட்டம், நீதி, நிர்வாகம் ஆகிய 3 துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை கடத்திய குற்றவாளி குடிமகன். சொல்லுங்க, அவங்க எது கடத்தினீங்க? அவங்களை இவர் வந்து ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அப்ப அப்படி சொல்ல முடியாது. இது நம்ம போன வாட்டியே பார்த்தோம்ல. அது சொன்னாரு, ஆமா, சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. கடத்தினதாலதான் இந்த நாடே பரபரப்பாச்சு. போலீஸும் சிபிஐ வலைவீசி தேடினாங்க. சிபிஐக்கும் போலீஸ்க்கும் வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அவங்க பண்ண ஊழல்களை விசாரிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நீங்க நினைச்சீங்களா? நீங்க அதிகாரிகளோட விளையாடல, இந்த அரசாங்கத்தோட. இத மாதிரி வந்து கேள்விக்கு விட்னஸ் வந்து பதில் சொல்லணுமே தவிர லாயர் கிட்ட திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. ஓ, ஓ, அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டே. ஒரு கேஸ்ல ஆக்சுவலா லாயர் வந்து ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸான ஒரு கேள்வி தான் கேட்கறாரு. அது நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து விட்னஸ் பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க இந்த மாதிரி கேட்கறது ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸான கேள்வி அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாரு. அது கூட நிறுத்தினாங்க. இல்ல அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாரு. இல்ல ஜட்ஜு கிட்ட சொல்ற ஒரு விட்னஸ் இந்த மாதிரி சென்ஸ்லெஸ்ஸான கேள்வி கேட்கறாரு, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும், நீ முதல்ல பதில் சொல்ல, அதுக்கப்புறம் நீ உன் சைட சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்சஸான கேள்விக்கு முதல்ல ஒரு பதில் சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி ஏன் சென்ஸ்லெஸ்னு எக்ஸ்பிளனேஷன் தராரு கோர்ட்டுக்கு. நீங்க வந்து கேள்விக்கு பதில் இருந்துதான் ஆகணும். இல்ல பட் ஆனா என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த கேஸ்ல வந்துட்டு he is defending himselfங்கிற மாதிரி தானே காட்டிட்டு இருக்காங்க. அப்ப கூட நீ அந்த மாதிரி இது பண்ண முடியாதா, ஆர்கியூ பண்ண முடியாதா அந்த லாயர் கூட பப்ளிக்? இல்ல யூ ஹேவ் டு ஆன்சர். நீங்க சும்மா அந்த மாதிரி பதில் கேட்க முடியாது. ஒரு டைரக்ட் ஆன்சர் இருக்கணும் கேள்விக்கு. நீங்க சொல்லலாம், ஐ மீன் ஆப்வியஸ்லி அவர் கேட்கிற கேள்வியே ஒரு ஆன்சர் தான் சொல்லலாம். பட் அது வந்துட்டு நீங்க டைரக்ட் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் எல்லாம் கேள்விக்கு. பண்ணிதான். ஓகே, விளையாட இருக்கீங்க. அரசாங்கத்தோட விளையாடுனது நாள்ல நீங்க யாருக்கா வாதாடுறீங்களோ அந்த அதிகாரிகள் தான். இது வந்து வழக்கமா இது வந்து பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா தான் இருக்கணும். ஏன்னா இவர் வந்து சிட்டிசன் வந்து அவரை பார்த்து நீங்க எந்த அதிகாரிகளுக்கு வாதாடுறீங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இவர் வாதாடுறது வந்துட்டு அதிகாரிகளுக்காக கிடையாது. ஒரு ட்ரையல்ல பார்த்தா ஆமா ஸ்டேட்டுக்காக. ஒரு விக்டம்ஸ்க்குன்னு தனியா ஒரு லாயர் வைக்கலாம், அது அலௌடு தான். பட் இது அந்த மாதிரி ஒரு அறிகுறியும் இல்லை இந்த சீன்ல. இது ஒரு தனி மனித ஊர்வலம். என்னோட பிரச்சனையும் மக்களுக்கு தெரியணும், மக்களோட பார்வையை மேல படணும். ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓலக்குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும். அதுக்காக தான் நான் அவங்களை கடத்தினேன், கொலையும் பண்ணேன். இந்த மாதிரி கோர்ட்ல சொன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பச்சையா கன்ஃபெஷன் தான், ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நேரா சென்டென்சிங் எவ்வளவு நேரம் ஜெயில இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹியரிங் போயிடும். அதாவது இவர் ஏன் கடத்துறீங்கன்றாரு. என்னங்க கடத்துனது மட்டும் சொல்றீங்க, நான் கொலையே பண்ணிட்டேன், நீங்க என்ன கடத்துனது கேட்கிறீங்க அப்படின்றாரு. அவரே ஃபுல்லா ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான் தந்திருக்காரு இப்ப கோர்ட் முன்னாடி. சோ அது வந்து அதுக்கப்புறம் எதுக்கு ட்ரையல் நடக்கும்னு எனக்கு தெரியல. அவரே கன்ஃபஸ் பண்ணிட்டாருன்னா லாயர் என்னப்பா நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டே, இதுக்கு எதுக்குப்பா லாயர் எல்லாம் வச்சிருந்த அப்படின்னு. இந்த மாதிரிலாம் கோர்ட்ல கத்தினா இன்னும் ஒரு 2-3 ட்ரையல் நடக்க வேண்டியதா இருக்கும். என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா அந்த மாதிரி நடந்தா ட்ரையலே? இல்ல சார், சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவரையும் அரெஸ்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இருந்து கத்துறது கொலமெட்டர் எல்லாம் விட்டுறாரு ஓப்பனா கோர்ட்ல. அது வந்து அது இன்னொரு கேஸ் ஆயிடுமா? அது இன்னொரு கேஸ் ஆயிடுமே, தனியா வந்து ஜட்ஜுக்கு வேலை நிற்காது. சிட்டிசனா உள்ள வந்து சிட்டிசன்ஸா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா, பெத்த அப்பாவை இழந்து தவிக்கிற பிள்ளைங்க, கணவனை இழந்து தவிக்கிற மனைவிங்க, இவங்க கண்ணுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆமா, tell me. இந்த மாதிரி கேள்வி எப்ப வரலாம்னா வந்துட்டு ஜட்ஜ் வந்து இது சென்டென்சிங் டிசைட் பண்றபோது இந்த அக்யூஸ்ட் வந்து நிஜமாலே திருந்திட்டாரா, வருந்துகிறாரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறதுக்கு வேணா பயிற்சி கேட்பாங்க. அது யூஎஸ்ல வந்து நிறைய பார்ப்போம். நீங்க யூஎஸ் கோர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து ஷோயிங் ரிமார்ஸ் அப்படின்வாங்க. அவர் நிஜமாலே வருந்தி ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டது தெரியுதுன்னா கொஞ்சம் லைட்டர் பனிஷ்மெண்ட் தர வாய்ப்பு இருக்கு. அது யூஸ்வலா வந்து
கோர்ட்டோட கேஸோட பிகினிங்ல வந்து ட்ரையல் நடக்காம அவரே வந்து கன்ஃபெஸும் பண்ணிட்டு ப்ளீடிங் கில்ட்டி பண்ணாருன்னா அப்ப கூட லைட்டர் பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மை லார்ட்ஸ், 3 அப்பாவிகளை கடத்தி கொலை செய்திருக்கிறார். அதில் நமது நீதித்துறை சார்ந்த நீதிபதியை கொலை செய்த இவரை இன்னும் விசாரணை செய்து கொண்டிருக்கும் கேவலமான நிலைமை சட்டத்தில் இருக்கிறார். யார் அப்பாவி, யார் அப்பாவி? இது ரொம்ப ஆப்வியஸ் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது கோர்ட்ல. அது அவங்க அப்பாவியா இருந்தாலும் அப்பாவியா இல்லைன்னா கூட வந்துட்டு இவரால கொலை பண்ணிருக்க முடியாது. அவங்க ரொம்ப மோசமான மனுஷனாகவே இருந்தாலும் இவருக்கு வந்து கொலை பண்றதுக்கு ரைட் வந்து தற்காப்புல தான் இருக்கு. ஸோ இமீடியட் ஹார்ம்ல இருந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும்னா இட்ஸ் You can allowed. attack a person. You can attack a person to protect your life or to protect your property in specific situations. ஆனா அவன் ரொம்ப மோசமான ஆளு, ஆனால் நான் போய் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா அது வந்துட்டு that will not get you out of a crime. இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க, சட்டப்படிப்புல தங்கப்பதக்கம் வாங்கின நீங்க இப்படி சட்டத்தை கையில எடுத்துட்டீங்களா? அது என்ன விதத்துல நியாயம்? நான் சட்டத்தை கையில எடுக்கலன்னா அத்திப்பட்டிங்கிற ஊர் இருந்ததும் அங்க நடந்த கொடுமைகளும் யாருக்கும் தெரியாமலே போயிருக்கும். அது வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. சோலி முடிச்சு. உங்களால கொலை செய்யப்பட்டவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அவங்க இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. இங்க வந்து அவர் வந்து இன்னொரு ஒரு கிரைம் ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து அண்டர் ஓத் நான் பொய் சொல்லிட்டேன், நான் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கேஸ் இப்போ அவர் மேல வரும். இல்ல ஆக்சுவலா இதுல ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்க. இதுக்குதான் அவர் சத்தியம் தரல போல பிகினிங்ல. நான் சத்தியம் தந்துட்டு பாருங்க under oath- இங்க Oh, இங்க அந்த டைரக்டர் அப்ரிசியேட் பண்ணுங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஐயோ அந்த டைரக்டர் இந்த வீடியோ பார்த்து நமக்கு மெசேஜ் பண்ணுவாரியா, இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட அந்த டச்சை இப்பதான் ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிருக்குது பாருங்க அப்படின்னு. உங்க உயிரோட இருக்காங்களா? ஆமா மை லார்ட், நான் சொல்ற தண்டனையை கொடுக்கறதா இருந்தா அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறேன். இது வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு தண்டனை என்னவா இருக்கணும்ட்டு வந்து இந்த மாதிரி விட்னஸ் பாக்ஸ்ல இருக்கிறவர் அக்யூஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நான் Okay. தண்டனை இருக்கோ அதை தான் தர முடியும். இவர் பாட்டுக்கு புதுசா தண்டனை தான் கிரியேட் பண்ண முடியாது. பட் அது போக இதோட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த கேஸ் வந்து சிட்டிசனுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற கேஸ். ஸோ இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் அவர் தான். தண்டனைன்னு ஒன்று தரணும்னா அவருக்கு தான் தரணும், இல்ல விடுதலை செய்யணும்னா அவரை தான் விடுதலை செய்யணும். இப்ப இந்த கேஸ்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 பேரும் நிறைய கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு ட்ரையல் நடக்கும். இப்போதைக்கு அவர் courtல வந்து அவரோட கதை தான். அவர் வந்து எதுவும் ப்ரூஃபும் தரல, எவிடன்ஸும் புரியுது தரல. புரியுது புரியுது. குற்றவாளி கூண்டில் நிற்பவரை தீர்ப்பு சொல்வேன் என்பதை எந்த நாடும் எந்த சட்டமும் அனுமதிக்காது, இந்த கோர்ட்டும் அனுமதிக்க கூடாது. எப்படி வச்சாங்களாங்க கரெக்டா? அடுத்த டயலாகே ரொம்ப வச்சாங்களா? சும்மா கிடையாது. ஸ்மார்ட்டான dialogue. மரண தண்டனை வேணாங்கிறான், ஆயுள் தண்டனை வேணாங்கிறான். அப்ப அதை விட இது ஒரு பெரிய தண்டனை கொடுக்க சிட்டிசன் முடிவு Wait, பண்ணிக்கிறான். wait, ஒரு wait, சாதாரண wait, 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 wait. இது என்ன எப்படி இது? ஆட்டோக்காரர்களுக்கு அதெல்லாம் எப்படி இதெல்லாம் கேட்கவே கேட்காது இல்ல, லைன் ஸ்ட்ரீம் மாதிரி. அப்பவே எப்படி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க? வாய்ப்புகளே கிடையாது இல்ல. வாய்ப்பே இல்லை. இந்த இந்த இவரோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருக்கிற லீகல் லிட்ரஸியை நான் ரொம்ப பாராட்டுறேன். எல்லாருமே வந்து கேஸ் கோர்ட் பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆள் தப்பு பண்ண கூட அவங்களுக்காக வாதாட எத்தனையோ வக்கீலுங்க வருவாங்க. ஆனா ஒரு ஜட்ஜுக்கு ஆஜராக எந்த வக்கீலுமே வரலையே. அவனுக்காக வாதாடினா வக்கீல் தொழிலுக்கு அவமானம். அதுதான் அட்வொகேட் அசோசியேஷனே டிசைட் பண்ணிட்டாங்களே, யாருமே ஆஜராக கூடாதுன்னு. பேசிக்கலாம். இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது வந்து தப்பு. எல்லா அக்யூஸ்டுக்கும் வந்துட்டு லாயர் கிடைக்கிறது ஒரு ரைட். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி அசோசியேஷன் நிறைய பேர் ஆனா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க தான். எடுக்காங்க, நான் பாத்திருக்கேன், கேசஸ்ல பாத்திருக்கேன். அது நிஜ லைஃப்ல நடக்கிறது தான். பட் அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் ஆக்சுவலா அது நிக்காது. அது வந்து இப்ப சப்போசிங் எனி லாயர் பிரேக்ஸ் தட் அண்ட் கோஸ் அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் அக்யூஸ், அதுக்கு அவர் மேல ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. லாயர் புரியுது. அது சும்மா ஒரு இதுக்காக, ஒரு சாலிடாரிட்டிக்காக, மாரல் கான்சியஸ்க்காக. அவ்வளவுதான். அதிகார துஷ்பிரயோகம் மன்னிக்க முடியாத குற்றம். அரசாங்க சொத்தை அபகரித்ததும் இல்லாமல் ஒரு கிராமத்தையே அழித்த பாவத்தை செய்த இவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எனிவே இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் என்ன தரலான்ட்டு கேட்க மாட்டாங்க. ஜட்ஜ் வந்துட்டு விட்னஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் சொல்லுங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த நாட்டுக்குள்ளே இவர்கள் நாடு கடத்தப்பட்டு இந்தியராக வாழ அருகதையற்றவர்கள் என்று சொல்லி இவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி பண்ண முடியாது. ரொம்ப சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு 1955ல. அந்த ஆக்ட்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கிரவுண்ட்ஸ்ல தான் ஒருத்தரோட சிட்டிசன்ஷிப்பை நம்ம வந்து ரிவோக் பண்ண முடியும்.
அண்ட் அந்த மாதிரி பண்றதா இருந்தா அது யூனியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு தரணும் ஹியரிங்க்கு. அது ரொம்ப இந்தான ப்ராசஸ். ஸோ அது இவ்வளோ ஈஸியா அந்த மாதிரி ஒரு கோர்ட் டிசிஷன்ல வந்து நீங்க சஜஷன் சிட்டிசன்ஷிப் சொல்லி கேட்டுக்கிற மாதிரி கிடையாது. அது அந்த மாதிரி பண்ண முடியாது. இவர்களுடைய மனைவி, தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன், பேரன், பேத்தி, இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரின் குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும். இந்த அக்யூஸ்டுக்கு தான் பனிஷ்மெண்ட் தரலாம் தவிர அக்யூஸ்டோட ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க, அவங்க வீட்டுக்கு பொண்ணு தந்தவன் எல்லாரையும் பிடிச்சு அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் தர முடியாது. கிரைமுங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பண்ணவனுக்கு தான் தப்பு, பண்ணவனுக்கு தான் தண்டனை. அது வந்து இப்போ இது ஒரு லாஜிக் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க திருடின காசுல தானே அவங்க வாழ்ந்தாங்கன்ட்டு. ஆமா, அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி அவங்கள பனிஷ்லாம் பண்ண முடியாது. அது வந்து இஃப் எனிதிங் ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம், இவர் வந்து அநியாயமா காசு அடிச்சாருன்னா ப்ராப்பர்ட்டி, இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணலாம் தவிர அவங்க படிச்ச டிகிரியை திருப்பி வாபஸ் வாங்கு, அவன் வாழ்ந்ததெல்லாம் திருப்பி, அவன் வாங்கினதெல்லாம் திருப்பி இது பண்ண, அவனுக்கு கிடைச்ச வேலை வந்து கிடைச்சிருக்க கூடாது, அவன் வாங்கின டிகிரியே ஃபேக், அதெல்லாம் பண்ண முடியாது. மிஸ்டர் சிட்டிசன், இவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறது நியாயம். அவங்க குடும்பத்தாருக்கும் அதே தண்டனை கொடுக்க சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அத்திப்பட்டி அழிஞ்சதா நான் நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நாட்டோட நல்லதுக்காக இவங்க ஏன் அதை தண்டனை நினைக்காம தியாகமா நினைக்க கூடாது? இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம். இந்த மாதிரிலாம் நினைக்க இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? அவங்க பிள்ளைங்கள ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கூடாதுன்னா படிக்காத தற்கொலை பிள்ளைகள் ஆயிடும். உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. கார்பரேஷன் பேப்பர்ல தண்ணி கூட குடிக்க கூடாது. நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கு. சிட்டிசன் வச்சா பாரு ஆப்பு. இது ஒண்ணுமே நடக்காது. நீங்க வந்து அகைன் யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டேட்லெஸ்னஸ் கன்வென்ஷன் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஸ்டேட்லெஸ்ஸா இருந்தா கூட அவங்களுக்கு வர வேண்டிய பேசிக் ரைட்ஸை டினை பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கேட்டாருன்னா அதை டினை பண்ண முடியாது. தண்ணி வேணும்னு கேட்டாருன்னா அதை டினை பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பேசிக் ஹியூமன் நெசசிட்டிஸ். ஸோ அதை வந்துட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் இல்லைங்கிற காரணத்துக்காக அதை வந்து டினை பண்ண முடியாதுன்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ல இருக்கு. தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற லட்சிய வெறியோடு போராடி இருக்கிறார். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியா உயர்ந்து நிற்க வேண்டும், மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு சிட்டிசன் கூறிய தண்டனைகளையே இந்த நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்குகிறது. இல்ல, அதான் இது ஆப்வியஸா நடக்காதுதான். இது வந்து ஓகே ஓகே. கிரைமுக்கு என்ன பனிஷ்மெண்ட் லால இருக்கோ அதுதான் தர முடியும். செகண்ட் விஷயம் என்னன்னா, இப்ப இவர் கொலை பண்ணலன்னா கூட வந்துட்டு அவங்கள கடத்தி வச்சிருக்காரு. சோ அது ஆமா, வந்துட்டு இன்னும் கிரைம் தான். அவர் வந்து கிரிமினல் தான் இன்னும். அவரோட புனிதமான நோக்கம் அதுக்கெல்லாம் பாடன் பண்ணணும்னா அது கவர்னர் கிட்ட இருந்து பாடன் வாங்கலாம், பிரசிடென்ட் கிட்ட இருந்து பாடன் வாங்கலாம். அப்புறம் பட் கோர்ட்ல வந்து கன்விக்டன் தான் பாடன் பண்ண சொல்லணும். முடியாது. எனக்கு தெரிஞ்சு உடைக்கப்பட்ட பர்னிச்சர்கள்னா ஆரம்பத்திலேயே இந்த விலங்கு மாட்டுன்னு வர்றதே கிடையாது அப்படின்னு சொன்னது. ஆக்சுவலா கண்டினியூட்டி எரர் இருக்கு. அதுக்கப்புறம் விலங்கு இல்ல, எப்ப ரிமூவ் பண்ணாங்க? ஆமா ஆமா, விலங்கு இல்ல. ஓ, அது இல்ல. கண்டினியூட்டி எரர். அதுக்கப்புறம் விலங்கு எப்ப ரிமூவ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியல. மேபி அந்த பிளாஷ்பேக் டைம்ல ரிமூவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணாங்களான்னு தெரியல. இல்ல, நோட்டீஸே வந்தவனுக்கு போடல. ஜட்ஜ் திட்டிருப்பாரு, ஏன்பா விலங்கோட கொண்டு வந்திருக்க, கழட்டுங்க அப்படின்ட்டு. அது நம்மளுக்கு Nice, காட்டல. there you are. ஓகே, இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வழக்கம் போல எல்லா போக்குவரத்தும் நீங்கள் செய்து விடுங்கள். லைக் அண்ட் ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் yet, அதெல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி எந்த சீனுக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. We wanted to say thank you so much. Next OTP